யாரு? நான் உள்ள இருக்கேன். அன்பு வா. ஆமா. ரூம்ல உன்னை காணுமேன்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. ஞாபகம் இருக்குல்ல? ஆ இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாட்டி சொன்னாங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆகணும். நான் ஆல்ரெடி ரெடி தாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. என்னாச்சு? நல்லா இல்லையா? அது அது நடக்க போறது பார்ட்டி இல்லையா? புடவையிலே வரப்போற. புடவைக்கு என்ன? இது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற புடவை கட்டிக்கிறேன். இல்ல அது அதுக்கு இல்ல. பார்ட்டி பெரிய இடத்துல இருந்துலாம் வருவாங்க. கொஞ்சம் மாடர்னா புடவை இல்லாம பார்ட்டி வேர் அந்த மாதிரி ஏதாவது. பார்ட்டிக்கு புடவை கட்டக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்ல அப்படி இல்ல. பார்ட்டிக்கு வரவங்க மாடர்னா ஏதாச்சும் போட்டு வரப்ப. சரி ஓகே பரவாயில்ல. இதுவும் நல்லா தான் இருக்கு. நிஜமாவே நல்லா தான் இருக்கா? மத்தவங்க பார்த்தா மதிக்கிற மாதிரி இருக்கு. நீ சொல்ற மாதிரி பார்ட்டினா புடவை கட்டக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை கட்டிட்டு வா போதும். தேங்க்ஸ் அன்பு. அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு விஷயம். என்ன அன்பு? வரவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க தான். பட் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்வையில பாக்குறவங்களா இருப்பாங்க. அப்படின்னா? அது வந்து ஏதாவது வம்பு கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பெரிய இடத்துலயும் இப்படி இருப்பாங்களா? பெரிய இடத்துல தான் அப்படி இருப்பாங்க. உன்கிட்ட வந்து சாதாரணமா பேசுற மாதிரி பேசி உன் வாயில இருந்து புடுங்க பாப்பாங்க. ஏன் கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? உனக்கு அவங்கள பத்திலாம் தெரியாது. அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஷோ, நான் என்னங்க செய்ய? வாயே திறக்காத. கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்ல போதும். ஓகே? இல்லாட்டி ஒரு வேளை வேற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவசியம் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேசுறாத. சரியா? ஆனா எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கே. இந்த சர்க்கிள்ல நீ பழகிதான் ஆகணும். ஒரு சின்ன வார்த்தையா இருந்தா கூட அதை பெருசுபடுத்தி கதை கட்டி விட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க. நான் இல்லாம யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசாத. ஓகே? எல்லார்கிட்டயும் ஓகே அந்த மாதிரி சிம்பிளா பதில் சொல்லி சமாளிச்சிரு. ஓகே? சரிங்க. நீங்க என் பக்கத்துல இருப்பீங்க. இருப்பேன், முயற்சி பண்றேன். பட் நான் இல்லாதப்ப யாராவது உன் வாயை புடுங்க பார்த்தாங்கன்னா அவங்கள சிரிச்சே சமாளிச்சுக்க. ஓகே? நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.